Daily. Taste the Daily. பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் கொண்டாடப்படும் சிறு வீட்டு பொங்கலை முன்னிட்டு நெல்லையில் சிறுமிகள் சிறு வீடு அமைத்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். முதலில் அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மார்கழி மாதம் கோலம் போட்டு பூசணி பூ வச்சிருவோம். அடுத்து சாமி கும்பிட்டு இன்னைக்கு பொங்கல் விட்டுறோம். இந்த விவசாயத்துக்கு ஆதாரமா இருக்கிற நதியை வணங்குறதும், அதை போல இந்த பெண்கள் இந்த விவசாயத்தின் அருமையை தெரிஞ்சுக்கிறதும், அது மட்டும் இல்லாம ஒரு பெண் தான் இந்த சமுதாயத்துக்கே மங்களம் ஐஸ்வர்யம் எல்லாமே அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் இந்த சிறுவீட்டு பொங்கல். இன்னைக்கு ரொம்ப சொற்பமானவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயத்துக்கும் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கும் விவசாயம் ரொம்ப ஆதாரமா இருப்பதனால இந்த பொங்கலை மீட்டெடுக்கணும். சங்க இலக்கியத்திலேருந்தே இருந்த பொங்கல் மறைஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் இதை பார்க்குற போது இனிமேல் சிறு வீட்டு பொங்கல் கொண்டாடணும். சந்தோஷமா நம்ம வீட்டு பெண்கள் பாரம்பரியமா வாழையடி வாழையாக பூசணி பூ எப்படி படர்ந்து பூசணி பூ தருகிறதோ அதே போல நம்ம வீட்டு பெண்கள் அடுத்த வீட்டுக்கும் சென்று குளம் விளங்க, இந்த தமிழ் சமுதாயம் ஓங்க, இந்த விவசாயம் ஓங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை போகி பண்டிகை ஆரம்பித்து தொடர்ந்து 4 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை என்பது வெறும் விடுமுறை நாள் மட்டும் கிடையாது. நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் உறவுகளிடையே ஒற்றுமை, அன்பு ஆகியவற்றை வளர்த்து பயன்படுத்தும் பண்டிகையாகும். இத்தகைய பொங்கல் பண்டிகையின் சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று சிறுவீட்டு பொங்கல் தினமாகும். இவ்விழா தென் தமிழகத்தில் உள்ள, குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள பெண் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் சிறுவீட்டு பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. பொங்கல் செய்வதற்கான அடுப்பு, பானை, கரண்டி மற்றும் சமைப்பதற்கான பொருட்கள் அனைத்தையும் களிமண்ணை கொண்டு சிறிய வடிவங்களில் தயார் செய்து, அதே போல் சிறிய அளவிலான வீடு மற்றும் வீடு சார்ந்த பொருட்களை ஓவியம் மூலம் உருவாக்கி சிறிதாக உருவாக்கப்பட்ட பொருட்கள் கொண்டு பொங்கல் சமைத்து விளையாடி மகிழ்வார்கள். இந்த நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. Taste the Daily. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.